பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை இப்படிய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவராக. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறதான என்னுடைய தலைப்பு பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரசித்தப்படுத்துங்கள்னா அதாவது இது நல்ல விளம்பரப்படுத்துங்க இல்லையா அப்படின்னு நான் சொல்லலாம். அநேகருக்கு தெரிவுபடுத்துங்கன்னு சொல்லலாம் இல்லையா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரசித்தப்படுத்துங்கள், எதை பிரசித்தப்படுத்தணும் என்று நான் சில மூன்று காரியங்களை நான் உங்களோட கூட இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, எதை பிரசித்தப்படுத்தணுமா? வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். எதை பிரசித்தப்படுத்தணுமா? வசனம். எடுத்தவர்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்தவர்களின் கூட்டம் மிகுதி. உன் கையில வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் கையில வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்தவர்களின் கூட்டம் மிகுதி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதையோ பிரசித்தப்படுத்துறோம். சும்மா தேவையில்லாத வீடியோக்களை பிரசித்தப்படுத்துறோம். தேவையில்லாத மனுஷர்களுடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்துறோம். தேவையில்லாத பேச்சுகளை சொல்லி நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கையில நான் வசனத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்த கூட்டம் இல்லை. இயேசுசாமி சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதியா இருக்கு, ஆனா ஆட்கள் தான் இல்ல. அததான் தேவன் சொல்லுகிறார். நான் உங்ககிட்ட வசனத்தை கொடுத்து இருக்கிறேன், ஊழியத்தை கொடுத்து இருக்கிறேன், கிருபைகளை கொடுத்து இருக்கிறேன். அதை பிரசித்தப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஆட்கள் இல்லை. ஆட்கள் இல்லை. என் வசனத்தை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. என் வசனத்தை பிரசித்தப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். தாவீது ஒரு வசனத்தை அழகா சொல்றார் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 130வது வசனத்தை பாருங்க. உம்முடைய வசனத்தை பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுகளாக்குது. உம்முடைய வசனம் என்னவா? பிரசித்தப்படுத்துமா, அது வெளிச்சத்திலே கொண்டு வருமா. ஹல்லேலூயா. ஆனா பேதைகளை உணர்வுள்ளதாக்குதா. எதுங்க? வசனம். ஒரு மனுஷனு வசனம் என்ன செய்கிறதா? வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறது. பேதைகளை உணர்வுள்ளவாக்குறது. உணர்வுள்ளாக்குது. என்ன பேதையா இருந்தேன் நான், ஒரு பேதைங்க. இன்னும் சொல்ல போன என் வாழ்க்கையில நான் எனக்கு அவ்வளோ அறிவு இருக்காது. பேதையா இருந்தேன், ஒன்னும் தெரியாது இருந்தேன், மக்கா இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு என்னை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் இன்னைக்கு இந்த பைத்தியத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டது சத்திய வேதம். நான் அழகா சாட்சி சொல்ல முடியும். இந்த அளவுக்கு என்னை பேச வைக்கிறது அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பிரசித்தப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை பேச பேச என்னை கர்த்தர் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் மாத்தினார், அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாத்தினார். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக்கும், நம்மளை பேதையை உணர்வுள்ளாக்கும். ஆனா ஆண்டுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துங்க.
ஆனா இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆண்டுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தாம தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பிரசித்தப்படுத்துறாங்க. அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தாளந்துகளை பிரசித்தப்படுத்துவார்கள். தாளந்து, பெருமை, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு இப்படி இருக்கிறேன் என்று பெரும்பாலானவர்கள் தங்கள் தாளந்துகளை பிரசித்தப்படுத்துவார்கள். என் ஆராதனை எப்படி தெரியுமா, என் பிரசங்கம் எப்படி தெரியுமா, என் ஊழி எப்படி இருக்கு தெரியுமா, என் சபை எப்படி இருக்கு தெரியுமா என்று பிரசித்தப்படுத்துவார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை சொல்லவில்லை. வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். வசனத்தை உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன், அதை பிரசித்தப்படுத்தவர்கள் கூட்டம் மிகுதியாக இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல, கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்படின்னா வசனம் பெருகிற்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை கேட்டு ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனதினமும் சபையிலே ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பேதியாயிருந்த மனுஷனை ஆண்டவர் பாருங்க, ஒரு பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தான். ஒரு மீன் பிடித்தவனை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் மாத்தினார். அப்போஸ்தலனா கர்த்தர் மாத்தினார். காரணம் அவருடைய வார்த்தை. பேதுருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இது 2-3 பகுதியெல்லாம் உங்களுக்கு அடுத்த பகுதி வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். பேதுரு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஒரு தேவ ஆலயத்திற்கு பேதுரு யோவானும் கடந்து போகும் பொழுது அங்கே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அங்கே அந்த மனுஷன் பேதுரு யோவானை உற்று பார்த்து, ஏதாவது எனக்கு பிச்சை ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அப்ப பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, எனக்குள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னது? இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடை என்று சொன்னார். அந்த வார்த்தை பாருங்க, இயேசு என்ற நாமம், அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்தான். அவன் நடந்து அவன் தெய்வ ஆலயத்திற்கு, இயேசுவுக்கு பின்னே அவன் ஆலயத்துக்கு ஓடுனான். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை பிரசித்தப்படுத்துவேன். சங்கீதம் 107:20 தாவீது சொல்லுகிறார், வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவன். வசனத்தை நீ அனுப்பு. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களா, ஒருத்தருக்கு ஜெபம் தேவைப்படுகிறதா, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க வசனத்தை அனுப்புங்க. அந்த வசனம் கிரியை செய்யும். வசனத்தை அனுப்பு. அழிவிலிருந்து தப்புவிக்கிற கர்த்தர். ஒரு அலையில சொல்லுவோம், அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அப்போ நமக்கு என்ன முக்கியமா இருக்கு? வார்த்தை. வார்த்தையை நீங்க பின்பற்றுங்க, வசனத்தை பின்பற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸோ 2வது பகுதி, 2வது பாகம், 3வது நான் அடுத்த செய்தியில போட, ஏன்னா நேரம் இல்லை. அதனால 2வது பாகத்தை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1வது கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவாரா. காட் பிளஸ்.